பட் படித்து குவாலிஃபை பண்ணி இருக்கிறவங்கள நம்ம வந்து ஒரு கெஸ்ட் ஸ்பீச்சுக்கு கூப்பிடும்போது அவங்க ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க நிறைய பேர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் கோமாளித்தனம் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து கெஸ்ட்டுக்காக கூப்பிடுறாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க, நிறைய மேடை பேச்சாளர்கள் மாதிரி எஜுகேஷன் வைஸ் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ யாருமே அவங்கள கூப்பிடுறது கிடையாது. இப்போ எல்லாம் இந்த கிரிஞ்சில் இன்ஸ்டாவில் நான் ஒரு பெரிய நடிகன், நான் ஒரு பெரிய நடிகை, யங் ஜென்ரேஷன் படி நிற்க வைக்கிறீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும்? நான் சொல்லணும்னு நினைக்கிறது திவாகரை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீப காலமாக அவர் பண்ணுறதெல்லாம் டூ மச் ஆஃப் ஆட்டிடியூடாக இருக்குது. அவருக்கு என்னை பொறுத்தளவுக்கு நாரசிஸ்ட் டிஸார்டர், பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையான மனநோய் நான் நினைக்கிறேன். ஐயோ, இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பாதி பெண்கள் மேலடை இல்லாமல் வராங்க. அக்காஸ் நிறைய உருவாகுறாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் யாரையும் டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீ ஒரு கலைஞனை நீ அடித்து அவனுடைய வளர்ச்சியை நீ தடுத்து அவனை நீ குறை சொல்லி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிறதுல என்ன ஞானம்? ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா மிஸ் யூனிவர்ஸ் 2023 மற்றும் இன்டர்நேஷ்னல் மாடல் இவங்க மிஸ் ரியானா. அவங்கள தான் சந்திக்க போகிறோம். மேம் வணக்கம். வணக்கம் மேம். நேயர்களுக்கு வணக்கம். கடந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம நேயர்கள்கிட்ட நிறைய விஷயம் சுவாரஸ்யமாக நம்ம பகிர்ந்துருக்கோம். இப்போ அடுத்தா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நிறைய இடத்துல இப்போ நீங்கள் கெஸ்ட் ஸ்பீச்சுக்கு போகிறேன் அப்படின்னு. பட் படித்து குவாலிஃபை பண்ணி இருக்கிறவங்கள நம்ம ஒரு கெஸ்ட் ஸ்பீச்சுக்கு கூப்பிடும்போது அவங்க ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க நிறைய பேருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் கோமாளித்தனம் பண்ணுறாங்களோ அவங்கள கெஸ்ட்டுக்காக கூப்பிடுறாங்க, ரோல் மாடலாக பேச வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே ரொம்ப தவறான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் பார்த்துட்டு இருக்கவங்க, நீ திருநங்கை தானே, உன்னையே கெஸ்ட்டாக கூப்பிடும்போது ஏன் என்னையை கூப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. என்னையே கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்கன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்களை நாங்கள் பார்க்குறோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு மாணவர்கள் முன்னாடி பேசும்போது அதில் நிறைய கருத்து இருக்குது. ஜெண்டர்னா என்ன, செக்ஷுவாலிட்டின்னா என்ன, ஈக்குவாலிட்டின்னா என்ன, பகுத்தறிவுனா என்ன அப்படின்னு நாங்கள் பேசும்போது எங்களுடைய வழிகளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வழியை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, இவங்களே சமூகத்தில் ஃபேமிலியில் ஒதுக்கப்படுற இவங்களே ஒரு அச்சீவ் பண்ணும்போது நல்லா நம்ம அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, நம்மளால ஏன் பண்ண முடியாதுன்ற ஒரு தாக்கம் அந்த மாணவர்களுக்குள்ளே வரணுன்னு தான் என்ன மாதிரி ஆட்களை கூப்பிடுறாங்க. அப்போ அது எப்படி நான் பார்க்குறேன்னா, இதுதான் நல்ல ஒரு வேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் திருநங்கை நான் சொல்லலை, வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க, நிறைய மேடை பேச்சாளர்கள் மாதிரி எஜுகேஷன் வைஸ் பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ யாருமே அவங்கள கூப்பிடுறது கிடையாது. இப்போ எல்லாம் இந்த கிரிஞ்சில் இன்ஸ்டாவில் நான் ஒரு பெரிய நடிகன், நான் ஒரு பெரிய நடிகை அப்படின்னு டபுள் மீனிங்கில் போட்டுட்டு கிரிஞ்சாக பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு சொசைட்டி முன்னாடி ஒரு யங் ஜென்ரேஷன் முன்னாடி நிற்க வைக்கிறீங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் என்ன ஆகும்? நாளைக்கு நான் இன்ஸ்டாவில் இப்படி வீடியோ போட்டால் தான் நான் ட்ரெண்ட் ஆக முடியும், நான் காசு சம்பாதிக்க முடியும்னு ஒரு தப்பான எண்ணம் வருது. என்னென்னா ஒரு 1 மில்லியன் வியூ போயிடுச்சா நான் பெரிய செலிப்ரிட்டின்னு நினச்சிக்கிறாங்க. நான் சொல்லணும்னு நினைக்கிறது திவாகரை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீப காலமாக அவர் பண்ணுறதெல்லாம் டூ மச் ஆஃப் ஆட்டிடியூடாக இருக்குது. அவருக்கு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நாரசிஸ்ட் டிஸார்டர், பர்சனாலிட்டி டிஸார்டர்னு ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வகையான மனநோய் நான் நினைக்கிறேன். தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசிக்கிறது இதெல்லாமே கம்ப்ளீட்டாக கஷ்டமாக இருக்குது. தன்னை சிவாஜின்னு சொல்லிக்கிறாரு. அவர் செவாலியர் சிவாஜி, பத்மபூஷன், பத்மஸ்ரீ, அதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேஷ்னல் அவார்டு, 300 ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு நடிப்புக்கு ஒருத்தருக்கு அவரை ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பண்ணி நடிகன்னு சொல்லிட்டு போகிறார். அவருக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருது, அவரை எங்கெங்கேயோ கூப்பிட்றாங்க. இதனால என்னென்ன பிறவி கலைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு ஆதங்கமான ஒரு விஷயம். அவங்கள நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எதனாலனா அவங்களுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அவங்களுக்கு வியூஸ் போகுது. நான் ஒன்று சொல்கிறேன்னா, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுற நீங்கள் ஏன் திருப்பியும் அவங்க ஐடிக்குள்ளே போய் அவங்களுக்கு ஏன் நீங்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அவங்கள மாதிரி ஆளுங்களை இக்னோர் பண்ணுங்கள், இல்லை ரிப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன ஒரு விஷயம் பண்ணுங்கள்.
எனக்கு தெரிஞ்சு அவர் நிறைய பேத்த வந்துட்டு தரக்குறைவாக பேசுகிறாரு. நிறைய ம். ஆக்ட்ரஸ்லாம் தரக்குறைவாக பேசுகிறாரு. நடிப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நானே வந்துட்டு நிறைய ட்ராமாவில் நடிச்சிருக்கேன். நிறைய டான்ஸ் ப்ரோக்ராமில் இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். அதுக்காக நான் வந்துட்டு நயன்தாரா ரேஞ்சுக்கு நான் வந்துட்டு பில்டப் கொடுத்தா என்ன ஆகும்? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க முடியாது. அவங்க கேப்பபிள், அவங்க என்னோட கேப்பபிள். நான் ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ப்ரூவ் பண்ணணும். இதை தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி பர்சன்லாம் கூப்பிடாதீங்க. நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு கல்வி சார்ந்த நபர்களை கூப்பிட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து ஓரியன்டேஷன் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு நல்ல வரும். இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனம் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வச்சு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? பைத்தியக்காரத்தனமாக தான் ஆகும். ம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க நல்ல டேலண்ட்டாக இருக்கானுங்க. அவங்களாம் இங்கே சென்னையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வாய்ப்பு இல்லாமல். இப்போ அவங்க என்ன தள்ளுறாங்க தெரியுமா? நானும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வீடியோ போட்டால் தான் என்னையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வராங்க இல்லையா? அப்போ இந்த சமூகம் எங்கே போகுது? அதாவது ஒருத்தர் வந்து நான் வைரல் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த எல்லைக்கு என்ன போகணும்னு வேணாலும் நினைக்கிறாங்க. பண்ணுறாங்க. இதை நீங்க என்ன, இதுக்கு வந்து ஏஜ் வைஸே கிடையாது. கிடையாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்றாங்க. ஐயோ! இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பாதி பெண்கள் மேலடை இல்லாமல் வராங்க. ம். அக்காஸ் நிறையா உருவாகுறாங்க. அண்ணா நிறையா உருவாகுறாங்க. அப்புறம் இன்னும் நிறைய திவாகர் மாதிரி நடிப்பே தெரியாத சில பேர்லாம் உருவாகுறாங்க. இவங்களெல்லாம் ஏன் நம்ம வந்துட்டு நெகட்டிவ்ன்ற பேரில் அவங்கள நம்ம வந்துட்டு தூக்கி விடுறோன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள மனசு என்னென்னா தன்னைத்தான் பெரிய ஆளுன்ற ஒரு மனநோய் வந்து ஆக்குப்பை பண்ணிக்குது. அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்க வந்து நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸா இருக்குமே, எங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க வாயை விட்டு, ஆ. நாங்க சிரிக்க வைக்கிறோம், ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸா இருக்கமே அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்துட்டு எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் யாரையும் வந்து டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதா ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நீ ஒரு கலைஞனை நீ அடித்து அவனுடைய வளர்ச்சியை நீ தடுத்து அவனை நீ குறை சொல்லி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகிறதுல என்ன நியாயம்? உன்னோட ஓன் டேலண்ட்டை காட்டுட்டு உன்னோட ஓன் கண்டென்ட் போடு, யாரையும் புண்படுத்தாமல் போடு, அதுதான் ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அந்த மாதிரி எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு யாரும் வீடியோ எடுக்கிறதில்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு யாருமே எதுவும் பாராட்டுறது கிடையாது. நடிப்புக்காகவே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பசங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற ஸ்பீக்கர்ஸ்லாம் இன்னும் இன்ஸ்டாகிராமில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க கமெண்ட்ஸ்லாம் போய் பாருங்கள், கம்மியாக இருக்குது. நான் வந்துட்டு அந்த மாதிரி ஆளுங்களை தப்பே சொல்ல மாட்டேன். அதை பார்க்குறாங்க வியூவர்ஸை பார்த்தீங்களா? அதுதான் ஒருத்தனை பிடிக்கலன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொட்டுறது. உனக்கு பிடிச்சவங்க ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க, அவனுக்கு நீ ஷேர் பண்ண மாட்டேற, அவனுக்கு நீ நல்ல வார்த்தை சொல்ல மாட்டேற, அவனை நீ தூக்கி விட மாட்டேற. பிடிக்கலன்னு சொல்லி அந்த பிடிக்காத நபர்கிட்ட தான் எல்லாம் போய் பண்ணுறீங்க. அப்போ அது யார் தப்பு? அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம உங்க இன்ஸ்டா பேஜே எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்க பண்ணியிருக்கிற ரீல்ஸ்லேயே வந்து கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? 999ன்னு வரும். அதுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் வரும். நான் அதெல்லாம் என்ன பண்ணிடுவேன்னா டெலீட் பண்ணிடுவேன், இல்லை இக்னோர் பண்ணுவேன். நான் வந்துட்டு பெரிய செலிப்ரிட்டி மாதிரியோ இல்லை வேறு யார் மாதிரியோ உட்காந்துட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்னதாக அவங்களே வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது, கூகுளில் இருக்குது. அதை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதில் நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கமெண்ட் வந்துட்டு ஒரு ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். கமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்களே போட்டுக்கலாம். நீங்களே போட்டு அதை வந்துட்டு நீங்களே பதில் சொல்லிக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள தன்னைத்தானே உணர்ந்து பண்ணுறாங்க பெரிய ஆளுன்னு. எனக்கு அது வேலை கிடையாது. என்னுடைய ஆசைக்காக நான் இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன். ஓகே. என்னோட கருத்து 2 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நான் சந்தோஷப்படுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டால் அதை இக்னோர் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஒன்று. ஆமாம். ஸோ கிரிஞ்சாக பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணால் வந்து ஏதாவது டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள். இதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க டபுள் மீனிங்காக பேசுகிறாங்க, ஆடைகள் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு. அப்படி பார்த்தா கப்புள்ஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் கூட இதே மாதிரி தான் பண்ணுறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து? அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குதுன்றதை மறந்துட்டு பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஃபேமிலியிலே ஒரு ஒரு ஃப்யூச்சர் ஒரு ஜென்ரேஷனை அதை வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதில் என்ன கிடைச்சிட போகுதுன்னு தெரில. ஒரு ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் இப்படி டபுள் மீனிங்காக போடுறது இதெல்லாமே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன குழந்தைங்க, இப்போ நானே எங்கள் அம்மா கூட உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்வைப் பண்ணும்போது டக்குன்னு ஒன்று வருது. அப்போ எனக்கு உள்ளார்ந்த ஒரு சங்கடம் வருது, என்னடா இப்படி வருது அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ண முடியாது, கடந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமே டிக்டாக்கை பேன் பண்ண மாதிரி இன்ஸ்டாவையும் பேன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்ஸ்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு எங்கெங்கேயோ நடக்கிற விஷயங்கள் நமக்கு தெரியுது. அதில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த கெட்ட விஷயங்களை மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஆனால் இன்ஸ்டாவோட அல்காரிதமே எங்களுக்கு புரியவே இல்லைம்மா. நல்லா ஒரு வீடியோ போடுறோம், நடித்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படி டிட்டோவாக போடுறோம், அது ரீச்சே ஆகாது. ஏதோ ஒன்று பண்ணு, அது மில்லியன் கணக்கில் போகும்.
அது என்ன அல்காரிதம்னு எனக்கு புரியல. இந்த இன்ஸ்டா கண்டுபிடிச்சவன் எவன்னு எனக்கு தெரியல. அந்த அல்காரிதத்தை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ அடுத்த அந்த நீங்கள் சொன்னீங்க இந்த ஆடை கம்மியாயிட்டே வருதுன்னு. ஏன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணி டீசெண்டாக போட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி வியூஸ்லாம் போகாது, ஆமா, ஆமா. லைக்ஸ்லாம் போகாது. இந்த மாதிரி எந்த அளவுக்கு பெண்கள் ஆடையை கம்மி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு லைக்ஸ் வியூஸ் விழுது அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இதை வந்து அந்த பெண்களை வந்து நம்மளே தள்ளுறோம், அந்த விஷயத்துக்கு தள்ளி விடுறோமோ அப்படின்னு தோணுது. அவங்க சில பேர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை யாருனாலையும் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க, வெறுத்து நான் இப்படி வரேன், என்னமோ நான் பண்ணிட்டு போகிறேன், இருக்கிறது ஒரு லைஃப் தான் அப்படின்றவங்க இருக்காங்க. மேலும் மேலும் அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி நம்ம அந்த பாதைக்கு அவங்கள தள்ளிடுறோம். ஓகே. அந்த இன்ஸ்டாலேயோ சோஷியல் மீடியாலேயோ நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம். அந்த என்கரேஜ் பண்ணுறவங்க அந்த அவங்க ஃபாலோயர்ஸ் யாரும் அவங்க ரியல் லைஃப்பில் ஒத்து வர மாட்டாங்கன்றது அவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. அந்த பொண்ணே நாளைக்கு ரோட்டில் அடிபட்டு கிடக்கு, இல்லை அந்த வேறு யாரும் அடிபட்டு இருக்காங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணுவா? உன்னோட ஃபாலோயர்ஸ் வந்து பண்ண போகிறாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. உன் ஃபாலோயர்ஸ்னு கூட அவங்க சொல்லிக்க மாட்டாங்க. அந்த நிழல் மாதிரி அந்த இருட்டுக்குள்ளே ரசிப்பாங்களே தவிர வெளிச்சத்தில் லைஃப்பில் வரமாட்டாங்க. ஆனால் அது வந்துட்டு இன்னும் நிறைய பேத்துக்கு புரியலை. இந்த நிழல் உலகம் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஃப்ரேம் கிடைக்குது. எனக்கு ஒரு லைக் வந்துட்டால் எனக்கு காசு வரும், இந்த வியூஸ் போயிட்டால் எனக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு இதில் எல்லாமே போயிட்டுருக்காங்க. அவங்களையும் தான் கூப்பிட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்கூலுக்கு அப்புறம் நிறைய ப்ரொமோஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இது சொல்லும்போது இருட்டில் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, வெளிச்சத்தில் இல்லைன்னு. நிறைய திருநங்கைகளுக்கும் இந்த மாதிரி தான் அப்படிங்கிற அது அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இருட்டுனாலே அது திருநங்கைகளுக்கு தான். கூட்டமான இடங்களில் இருட்டாக இருக்கும்போது தான் அவங்கள பெருசாக வேல்யூ பண்ணுறாங்க. வெளிச்சம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா அவங்களுக்கான வேல்யூவே ஜீரோ ஆகிடுது. கண்டிப்பாக 100%. ஏன்னா 190% திருநங்கைகளுக்கு அதுதான் அப்படி இருக்குது. ஏதோ 10-15 பேர் தான் முட்டி மோதி ஒரு லைம் லைட்டுக்கு வராங்க. பல பேர் வந்துட்டு இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படின்றது ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டுட்டு வந்துடுறாங்க இந்த சொசைட்டி. அந்த இருட்டில் வந்து அவங்கள ராணி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. விடிஞ்சிருச்சுன்னா நீ யாரோ நான் யாரோ. ஓகே. ரோட்டில் பார்த்தா கூட பேசுகிற இதெல்லாம் இதை வந்து அவங்க திட்டலாம், இல்லை வேற ஏதாவது கோவப்பட்டு சொல்லலாம்ல, எங்களுக்கான மரியாதையோட எங்களை ட்ரீட் பண்ணுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. பல இடங்களில் கோவப்பட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கண்டினியூவாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது அதோட வேல்யூ இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, அந்த சந்தர்ப்பத்தை நான் வந்துட்டு நானும் பயன்படுத்திக்கிறேன், நீ என்னை பயன்படுத்திக்கிற மாதிரி நானும் அதை பயன்படுத்திக்கிறேன்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க எல்லாரும். ஓகே. ஸோ அதே மாதிரி கப்புள்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வீடியோ வ்ளாக்ஸ் போடுறாங்க. காலையில் எந்திரிச்சு காஃபி போடுறதுலேருந்து நைட்டு டின்னர் முடிச்சு பெட்டுக்கு போகிற வரைக்கும் எல்லாமே அப்லோட் பண்ணுறாங்க. அதில் சில பேரோடது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குழந்தை எப்படி கேரி பண்ணுறது, பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு எப்படி சொல்கிறது, எஜுகேஷன் வைஸ் நாலேஜ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வியூஸ் கம்மி தான், சப்ஸ்கிரைப்ஸும் கம்மி தான். ஆனால் கப்புள்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் வியர்டாக பண்ணுறது, கொஞ்சம் ஆக்வர்டாக பண்ணுறது. இன்றைக்கி பார்த்தா ஒரு ஜோடியோடு இருக்காங்க, 6 மாதம் பார்த்தா வேறு ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயமாக பார்க்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸோ இந்த பசங்களோ பொண்ணுங்களோ என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளும் கப்புள் வீடியோ போடலாம், இன்றைக்கி உன் கூட நான் இருக்கேன், நாளைக்கு நான் வேற ஒருத்தியோடு இருப்பேன். இதனால யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு படிப்பு முக்கியம் கிடையாது, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் முக்கியம் கிடையாது, நான் வந்து எம்ஃபிலோ பிஹெச்டியோ டாக்டரோ எதுவும் பண்ண வேண்டியதில்லை, நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க. இதில் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகணுங்கிறதுலோடைய எல்லை எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, ஒரு வாடகை தாய் மாதிரி நீ இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக நீ எனக்கு ஹஸ்பண்டாக நடி, இந்த கண்டென்ட்டுக்காக நீ எனக்கு லவ்வராக நடி, ஒய்ஃபாக நடி, இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு அவங்க பார்க்குறவங்க என்ன நினச்சிருவாங்கன்னா இவங்க ரியல் லைஃப் கப்புள்ஸ்ன்னு. இது வந்து அவங்களோட ஓன் லைஃப் நாளைக்கு வந்து திருப்பி லைஃப் தனித்தனியாக அமையும் போது பாதிக்காதா? இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ராங் எக்ஸாம்பிளாக எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக பாதிக்கும். ஆனால் அந்த பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அதை பற்றி கவலை இல்லையே. கவலை இருந்திருந்தால் அவங்க அப்படி போட்டிருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு தேவை எனக்கு ஃப்ரேமு, எனக்கு மணி. அந்த மைண்ட் செட்டில் போகிறவங்களுக்கு யார் எப்படி பேசினா எனக்கு என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. பட் அவங்கள பார்த்து ஒரு சொசைட்டியே கெட்டு போயிட்டுருக்குது. அதை என்கரேஜ் வேறு பண்ணுறாங்க. அண்ணா இந்த கப்பல் நல்லா இருக்குது, அண்ணி இந்த கப்பல் நல்லா இருக்குது, இது க்யூட்டு அது க்யூட்டு. இன்றைக்கி பார்த்தா புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்க, அடுத்த நாள் பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க இவங்களை பற்றி இவங்க கழுவிக்கிறாங்க, அவங்கள பற்றி இவங்க கழுவிக்கிறாங்க. அடுத்த நாள் 2 பேர் 2 ஜோடியாக போயிடுறாங்க வேறு வேறு ஒருத்தரோட. இப்போ இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது எல்லாமே என்னென்னா என் ஃபேமிலியில் கூட வந்துட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. பக்கத்து அக்கத்தில் கூட சொல்கிறாங்க, என்ன இவங்க உங்களோட இருந்தாங்க அவங்களோட போயிட்டாங்க,
அப்போ இப்படிலாம் இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு தப்பான ஒரு மிஸ்பிஹேவியர் வருது. இதெல்லாம் பார்த்து இதுலேருந்து தப்பிச்சுக்கிறது யார் கையில் இருக்குன்னா, நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னுட்டு. சில பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. சில பேர் அதில் மாட்டி தவிச்சு அவங்க சொந்த வாழ்க்கையை விட்டுடுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், என் புருஷன் இப்படி பண்ணுறாளா, அந்த வீடியோவில் அவங்க புருஷன் முன்னாடியே நடிக்கும்போது கோயிலுக்கு போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க, அதை வாங்குறாங்க, இதை வாங்குறாங்க. அதை ரியல் லைஃப் கப்பிள்ஸ் பார்த்துட்டு, எனக்கு இப்படி நீ பண்ணு, என் கூட டூயட் பாடு, என் கூட ரீல்ஸ் எடு. எவ்வளோ பேர் வீட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு. ஆமாம். எனக்கு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணேன், நான் பொட்டிக்கு வைக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போனா அந்தந்த விஷயத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிடுது. இப்போ ஒரு இடத்துல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்த இடத்துல இப்போ 40 மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க ட்ரெயின் ஆகுறது கஷ்டமாயிடுது. அப்போ அதோட வேல்யூ, அந்த ஃபீல்டோட வேல்யூ குறைஞ்சிருது. அதே மாதிரி தான் பொட்டிக்கு வைக்கிறாங்க. நஷ்டமடைஞ்சு எத்தனை பேர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சு வாழ்கிறாங்க. கஷ்டம் இல்லையா? எவ்வளோ பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்குது, எவ்வளவோ கடைகள் இருக்குது. அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்து இவங்க விற்கிறாங்கன்றது அது புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. கண்டிப்பாங்க. அவங்க போடுற அலங்காரம், அதுக்கு தகுந்த மாதிரி மேக்கப், ஜுவல்லரிஸ் பார்த்து இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் போட்டால் ஒரு ஃபில்டர் வருது, முடிஞ்சிருச்சு. கரெக்ட். என் வீட்டில் இருந்து கூட வாங்குறாங்க தான் நான் சொல்கிறேன்ல. இதை பார்த்து அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரியலாக போய் ஒரு மெட்டீரியல் வாங்குறீங்களா, போய் பார்த்து தொட்டு உணர்ந்து அதை Feel கலர் பண்ணி அதை பிடிச்சி வாங்குங்க. அவங்க அதை போட்டிருக்காங்கன்னா ப்ளூ போட்டிருப்பாங்க, ஃபில்டர் போட்டால் அது டார்க் ப்ளூ ஆகும். பிங்க் போட்டிருப்பாங்க, ஃபில்டர் போட்டால் ரெட் ஆகும். அப்போ அது ஒரிஜினாலிட்டி எங்கே? அது எனக்கு தெரியல. ஸோ இதே மாதிரி வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் முக்கியமான கேள்விகள் வர இருக்குது. நம்ம நேயர்களுக்கு தொடர்ந்து இது ஒரு அடுத்தடுத்த எபிசோட்ஸாகவே நம்ம கொடுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.